எப்பயுமே ஒரே மாதிரி இட்லி பொடி அரைக்காமல் இப்படி அரைச்சி பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நல்ல பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கு பொட்டுக்கடலையும் மல்லாட்டை பயிரும் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம். 15 முந்திரி பருப்பு, 15 பாதாம் பருப்பு, இதையும் நல்லா வறுத்துட்டு 1/4 கப்பு கருப்பு எள் வறுத்துக்கோங்க. நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு புளி, கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறது காஞ்ச மிளகாய், புளி, கருவேப்பிலை. இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பருப்புலாம் போட்டு அரைச்சிக்கோங்க. மொத்தமாக போட்டு அரைக்க வேணாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.